ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சப்போஸ் எ கிட் ஃப்ரம் அ டஞ்சன் எபிசோட் 7 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே மீனாவும் ஃபிலோவும் வேற ஒரு எத்துக்கு வராங்க. அங்கே ஒரு பர்சனும் கீழே கிடக்குறான். இது என்ன ஒரு அசைன்மெண்ட்டாக இருக்குப்பா, இண்டமில் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டாக இருந்தால் நான் சீரியஸாக பண்ணியிருப்பேன். என்ன பண்ணுறது, நம்ம இதையும் பண்ணுற மாதிரி இருக்கு. அங்கே மீனா ஃபுட்டை பற்றி கேட்கும் போது நம்ம ஃபிலோக்கு ஸ்டேக் வேணும் அப்படின்னு சொல்கிறான். சரி ஏதோ ஒன்று இவனை கொண்டு போக வேண்டியதான். இதுக்கப்புறம் அங்கே அகாடமியோட சீனை காட்டுறாங்க. ஆமாம் லாய்டு, இப்போ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிக்க போது இங்கே என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? நீங்கள் அப்படி ஃப்ரீயாக இருந்தா என் கூட ஹார்ஸ் ரேசிங்க்கு வரியா, நம்ம ஜாலியாக இருக்கலாம். கேட்கும் போது சலேனோட வயிறும் அங்கே பயங்கரமாக எரியுது. ஆல்ரெடி அவள் கடுப்பில் இருக்கா, இதில் இது வேற. சம்மர் வெக்கேஷனில் நான் என்னென்னலாம் பிளான் போட்டேன் தெரியுமா? லாய்டு கூட ஜாலியாக லவ்வி டபியாக இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது, என்னோட பிளான் நாசமாக போகிற மாதிரி என்னோட ஃபேமிலியை என்னை இன்வைட் பண்ணிட்டாங்க. நான் அங்கே வரணுமா? ஆனால் எனக்கு பயமாக இருக்கு. அதனால நான் வந்து அங்கேயே மாட்டிக்கினா, அதாவது என்னை இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி அவங்க சொன்னாங்கன்னா அவ்வளோதான், வீட்டில் ஒரு பாம்பை வச்சு மொத்தமாக வெடிக்க வச்சிடறேன். அது மூலமா லாய்டு கூட என்னால் ஜாலியாக இருக்க முடியும். ஆனால் சலேன்னு எனக்கு உண்மையை சொன்னா ஒரு வேலை இருக்கு, அதனால நெக்ஸ்ட் டைம் வரேன். நெக்ஸ்ட் டைம் தான் நம்ம கண்டிப்பாக மேரேஜை வந்து பண்ணிக்கணும். ரிஹோவும் சைட்லேயே கேட்குறான். ஆமா இதில் எங்கேருந்து மேரேஜ் வந்துச்சு? உன்னோட இன்டென்ஷனே அப்படிதானோ? ஆமா நீலா அதை பேசுற பத்தியா, ஹார்ஸ் ரைடிங்னு சொல்லி அவனை டேட்டுக்கு கொண்டு போலான்னு பார்க்குற, அது என்ன இன்டென்ஷனு? நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் அதெல்லாம் இல்லை. அதுக்குள்ள பின்னாடி ஆலன் வராரு. ஆளுக்கும் நம்ம லாய்டு கூட இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை, லாய்டுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்னு. ஆனா என்ன பண்றது, அப்படி என்னால பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு மேரேஜுக்கான ப்ரொபோசல் வந்திருக்கு. அதாவது நான் யோசிச்சேன் இந்த மாதிரி விஷயம் எனக்கா அப்படின்னு. சரி என்ன பண்றது, எல்லா விஷயமும் ரொம்ப வேல்யூபிளான விஷயம், அதனால நான் ஒத்துக்கினேன். யாருக்கு தெரியும், இது ரொம்ப சூப்பரா கூட அமையலாம், அதனாலேயே நான் ஒத்துக்கினேன். இவன் பயங்கரமா அந்த மேரேஜை பத்தி எல்லாம் பேசுறான். வா லாய்டு, நம்ம வந்து போகலாம் அப்படின்னு அவங்க போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மேரி ஆல்கா இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போறாங்க. அதுவும் எதுக்கு, ஹாலிடே அப்போ லாய்டு கூட யார் இருக்கணும், அதுக்காக. நான் ஹாலிடே அப்போ வேற ஒரு இடத்துக்கு ஒர்க்குக்கு போலான்னு இருக்கேன். அதுவும் அங்கதான் நான் இருக்கிற மாதிரி இருக்கும். போனா இப்படி சொல்லாத, அந்த கேஃபடேரியா ஓனர் அவரு கூட அந்த இடத்துல ஒர்க் நீ பண்ண போறேன்னு. அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ஹோட்டல்ல என்ன பார்ட் டைமரா இருக்க சொல்லியிருக்காங்க. அங்க இன்விடேஷன் வந்தனால நான் அங்க போற மாதிரி இருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல கிளீனிங்க்கும் மற்ற வேலைக்கும் ஒர்க்கர் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்களா, அதனால தான் என்ன வர சொன்னாங்களாம். கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஐடியா வருது. சரி அப்பனா நானும் அங்க வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதேதான்ப்பா, சின்ன ட்ரிப் அங்க போறது ஒன்றும் அவ்வளோக்கும் கெட்ட விஷயம் இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம லாய்டு சொல்றான், ஆனா நீங்க என்னை பத்தி கவலைப்படுறீங்கன்னு தெரியுது, ஆனா நீங்க ரெண்டு பேரும் அங்க வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்படி இவன் சொல்ல அவங்க மண்டையில ஒரு மிகப்பெரிய கல்லே விழுந்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு, அதனால தான் இந்த மாதிரி நீங்க வந்தா நான் உங்க மேலேயே ரிலே ஆகுற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஹோட்டலோட ஓனரும் வெளில வெயிட் பண்ணிருக்காரு. இப்போதைக்கு அந்த பையன் வந்திருக்கணுமே அப்படின்ட்டு அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரெஷர் ஃபீல் ஆகும். அது நம்ம லாய்டு தான். ஒரு இதை பார்த்து ரொம்ப பயந்து போயிடாரு. அட நான் தான் அந்த நியூவா வர ஒர்க்கரு, பரவாயில்ல நீ உண்மையிலேயே நல்ல டைமிங்க்கு தான் வந்திருக்க. நம்ம லாய்டுக்கும் இந்த பர்சனை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவரை பத்தி கேஃபடேரியா ஓனர் அங்க சொல்லியிருப்பாரு. இவரும் ராயல் கால்ல இதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ண ஒரு பர்சன் தான். இதுக்கப்புறம் அந்த ஹோட்டல்ல இருக்க ஒரு எத்த காட்டும் போது ஒரு இஷ்யூ பத்தி அவர் சொல்றாரு. என்னன்னு தெரியல, ரீசெண்டா இங்க மர்மமான விஷயம்லாம் ஏற்படுது. இங்க வர சில பேர் திடீர்னு கோமாக்கு போயிடறாங்க. அதனாலேயே அதை பத்தியும் நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கோம். என்ன ஏதுன்னு கேஃபடேரியா ஓனர் தான் ஹெல்ப்பா இருக்காரு. கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப்பையும் நாங்க கேட்டிருக்கோம். ஏன்னா இந்த விஷயத்த எங்களால அப்படியும் விட முடியாது. அப்படியா, இந்த விஷயத்துல என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா கேட்கலாம். அப்புறம் ஸ்விம்மிங் ஏரியா இருக்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கதான் நம்மளால வேலையை ஆரம்பிக்கணும். இந்த பொண்ணு கூட தான் நீ வேலையை ஆரம்பிக்க போற, இவ தான் உன்னோட செம்பாய் மாதிரி. அந்த பொண்ணுக்கா இவனை வச்சு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம லாய்டு கிட்ட கஸ்டமர் கிட்டலாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பா. ஆனா நம்ம லாய்டு அந்த இடத்தையும் அவன் கிளீன் பண்ணிடுறான். இதை பார்த்து அவ வியந்து போயிடறான். என்னது அதுக்குள்ள பண்ணிட்டியா? ஆனா இன்னமும் அவங்க மேல கிளீன் பண்ணல, அதையும் ஒரு சில செகண்ட்லயே முடிச்சிடறான். அந்த ஓனரும் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அடே லாய்டு, உனக்கு உண்மையிலேயே திறமை ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா ஓனரு, இந்த பையன் யாரு, கிட்டவா சொல்றேன், அது ஒரு சீக்ரெட் எப்படின்னு அவங்க நெக்ஸ்ட் இடத்துக்கு போறாங்க. நெக்ஸ்ட் இடத்துக்கு போகும்போதே அவரு சொல்றாரு, நாளைக்கு தான் ஒரு நோபல் வந்து வரப்போறாரு, அதுக்காக எல்லாத்தையுமே அவங்க ரெடி பண்றாங்க. அந்த நோபலோட பேரும் ட்ரியோனைன்னு, நம்ம நோபல் அப்படின்னே சொல்லலாம். அங்க முன்னாடி ஏகப்பட்ட மரம்லாம் இருக்குமா, அந்த மரத்தை பத்தி அவரு கேட்கிறாரு. அந்த மரத்தை பத்தியும் ஃபாரஸ்ட்ரி பத்தியும் நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரியுமா, அதை பத்திலாம் அவன் சொல்றான். அவருக்கும் அது ரொம்ப பொச்சு போயிடுது. அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் சிங்க் ஆகுமா. இதை பார்க்கும்போது ஹோட்டல் ஓனருக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஹோட்டல் ஓனருக்கும் இவருக்கும் ஆகாது. அப்படி இருக்கும் போது இது வச்சு இங்க
சிங்க் ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் நைட் டைம்ல அவர் அந்த ஃபாரஸ்ட்டை பத்தி தான் யோசிக்கிறாரு. இதுக்குள்ளதான் ஏதோ ஒரு மர்மமான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு அவர் ஒரு சைடு யோசிக்கிறாரு. யாருக்கு தெரியும், இதுக்கு பின்னாடி ஹோட்டலோட ஓனர் அவரு கூட கல்பிரேட்டா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா ரீசெண்டா ஸ்டார்டிங்ல ஒரு பையனை நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த பையன் கோமாக்கு போயிருப்பான். அங்க மீனாவும் ஃபீலும் வந்து அங்க கொண்டு வந்திருப்பாங்களே, அதனால தான் நான் ஒரு பிளானை போட்டிருக்கேன். எனக்குன்னு லாய்ட் ஏஜ்ல ஒரு சன் இருக்கான், அவனுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் நான் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது மூலமா எனக்கு டைம் கிடைக்கும், அது போதும். அதை வச்சு இன்ஃபர்மேஷனை நான் கேதர் பண்றேன். ஏன்னா காட்டுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான மரத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் எல்லாத்துக்குமே ஒரு காரணம். அந்த மரத்தை வச்சு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன். அங்க இதெல்லாம் கேட்கும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம லாய்டை பார்த்துருப்பா, நம்ம லாய்டும் ரொம்ப ஸ்ட்ராங் தான், இதனால அவர் ஒரு மருந்தை தராரு. இதை நீ எதுலயாச்சும் கலந்து கூட, இதுல தெரிஞ்சிரும் லாய்டு வந்து அப்படிப்பட்டாலா, அவன் தான் இதை பண்றானு. இதனால அவன் அங்க நெக்ஸ்ட் சீன்ல போய் பாக்குறான். அங்க நம்ம லாய்டா வித்தியா காட்டுறான். இதெல்லாம் சூப்பர் ஹியூமனால் தான் பண்ண முடியும், இவன் தான் உண்மையிலேயே அதை பண்ணிருப்பானோ இன்னமும் டவுட் அதிகமாகுது. இந்த இடத்துல கொடுக்கும் போது காஃபி அவன் குடிக்கலான்னு போவான். ஆனா அதுக்குள்ள நம்ம கேஃப்டேரியா ஓனர் வந்துடுறாரு. அங்க அவரும் வேலையை கொடுக்கறனால நம்ம லாய்டு அங்க போயிடறான். அந்த காஃபியை இவரு தெரியாதனமா குச்சிடறாரு. ஆமா, என்னத்தை கலந்த இந்த அளவுக்கு கன்றாவியா இருக்கு. கேட்டோடனே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போயிது பிளான் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு. இதனால ஓடி போயிடறான். சைடு கேஃபடேரியா ஓனருக்கும் இந்த பொண்ணு மேல தான் டவுட் ஆகுது. போய் இந்த பொண்ணை நான் ஹையர் பண்ணணும், அப்பத்துல இருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த நோபலும் வேற இருக்காரு. ரெண்டு பேர் மேலேயும் டவுட் இன்னமும் தான் எனக்கு அதிகமாகுது. இன்னொரு பக்கம் ரீஹோ சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாம் நாங்க ஆர்டர் போடுறா. லாய்டை தான் எத்தனை போய் கொடுக்க சொல்றாங்க. லாய்டை பார்த்தோன்னே அவ இன்னமும் ஷாக் ஆகுறான். எனக்கு வேலை இருக்கு அப்படியெல்லாம் சொன்னேன், ஆனா இங்க இருக்க நீ அதுவா, இந்த இடத்துல ஏகப்பட்ட மிஸ்டீரியஸான விஷயம்லாம் நடக்குதான், அதனால தான் நானும் ஹெல்ப்புக்காக இங்க வந்திருக்கேன். நான் இங்க வந்து திடீர்னு நிறைய பேர் கோமாக்க போறாங்களா, அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் வேற பண்ணோம். சரி வாங்க மசாஜ் பண்ணலாம். இன்னது நீ எனக்கு மசாஜ் பண்ண போறியா? அங்க அவ தப்பா யோசிக்கிறா. இல்ல முடியவே முடியாது, வேற யாராச்சும் நீ வர சொல்லு. அப்போனா என்ன ஆச்சு? இந்த மாதிரி என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியாதா? இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, வேற யாராச்சும் வர சொல்லு. இன்னொரு பக்கம் சலினோ வேற ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்கும் போதே கேட்கிறா, ஆமா நம்ம எங்க போறோம்? அதுவா ஒரு நல்ல இடம் தாமா, அந்த இடத்துல போய் தான் அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். அங்க வந்தோடனே ரொம்ப அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறா. இன்னொரு பக்கம் மேரேஜ் யாருக்குன்னு பார்த்தா அந்த ஆலனு, அந்த பையனுக்கும் நம்ம சலினுக்கும் தான். அப்புறம் தான் புரியுது அந்த நோபல் இருக்காருல்ல, அவரோட பையன் தான் இந்த ஆலனி. அங்க ஆலனை பார்த்தோன்னே இல்ல முடியவே முடியாது அப்பா, எனக்கு வந்து வேற ஒருத்தனை ரொம்பவும் பிடிக்கும், ஃபியூச்சர் வரைக்கும் யோசிச்சிருக்கேன், அவனை தான் மேரேஜ் பண்ணும் அப்படின்னு நான் விருப்பமா இருக்கேன். இல்லவே இல்லை, உனக்கே தெரியும், நீ வந்து ஒத்துக்கணும். அப்பாவும் எவ்வளவு கம்பல் பண்றனால வேற வழியே இல்லாம ஒத்துக்கிறா. உள்ள உட்காரும் போதும் நான் ஆர்டர் பண்ண பாம் எங்க தான் போச்சு, எதுக்காக இன்னமும் லேட் பண்ணிருக்காங்க? ஆலன் வரட்டும், இந்த பெல்ட்டை வச்சு என்னால டோர் கிட்ட அசால்ட்டா ரீச் பண்ண முடியும். என்கிட்ட நைஃபும் இந்த ஃபோக்கும் இருக்கு, இதை வச்சு அவனோட கதையை முச்சுறேன். டோரும் திறக்கும், அங்க முச்சிடலான்னு அவ தாவுறா. ஆனா வரது ஏதோ நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ பார்த்தோன்னே லாய்டுன்னு அவ கொஞ்சம் ஆரம்பிச்சறா. லாய்டை தூக்கின்னு தனியா ஓடி போயிடறான். நம்ம வந்து வேற ஒரு எத்துக்கு வந்ததுக்கு காரணம் நம்ம அந்த மாதிரி விஷயங்களை பண்ண போறோம். ஆனா அதுக்குள்ள ரீஹோ வந்து தடுக்கிறான். ஆமா என்ன ஆச்சு உனக்கு இன்னமும் புரியலையா என்ன? இதுக்காக நம்ம ஆலன் வர இடத்துல நம்ம லாய்டு வரணும், அதை பத்திலாம் நீ யோசிக்கலையா? இது கடவுளா பார்த்து கொடுத்த கிஃப்ட், அது அதை பத்திலாம் நீ பேசக்கூடாது. அட மரமண்ட, உனக்கு புரியாது. ஏன்னா நம்ம ஆலன் இருக்கான்ல, அவன் மயங்கி போயிட்டான். அதாவது இங்க ஒரு ரூமர் பரவின்னு இருக்கு, இங்க வர ஆளுங்க கோமாக்கு போயிடறாங்க. அந்த மாதிரி தான் ஆலனுக்கும் ஆச்சு. அதனால தான் நோபலும் அந்த டைம்ல ஆலனுக்கு பதிலா நம்ம லாய்டு அனுப்புனாரு. ஆனா அப்பயும் நம்ம லாய்டை பத்தி அவ புகழ்ந்து பேசிக்கினே இருக்கா. லாய்டு வந்து உண்மையிலேயே இந்த இதுல ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஆமா இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது, இது ரொம்ப முக்கியம். உனக்கு கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னா நம்ம ஏன் அரேஞ்ச் மேரேஜை இன்னமும் கண்டினியூ பண்ணக்கூடாது? உள்ள இப்ப அந்த மீட்டிங் நடக்குது, நம்ம ஒரு டேட்டா நம்ம இதை வச்சுக்கலாம். அது மூலமா யாருக்கும் டவுட் வராது. நம்ம டேட்டன் பேர்ல இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிடலாம். உள்ள நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். எம்ப்ளாயியா ரீஹோ வெளியில இருந்து பார்த்துப்பா. ஆமா இது வந்து நல்ல வழியா இருக்குல்ல, அப்படியே எனக்கு கைட்டி வர்றதுக்கு. ஆனா லாய்டுக்கு இது சரியா பார்த்து, ஆமா இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அம்மா நீ என்ன யோசிக்கிற, இந்த பிளான் ஒர்க் ஆகும் அப்படின்னு யோசிக்கிற லாய்டு? இனிவ ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுக்கிறான். எங்கேயும் அந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன், நம்ம தேர்ட் சேனல் 3.0 அந்த இடத்துல பேனிஷ்டு கோட் மெஜிஷியன் அங்கே நான் போட்டு இருக்கேன் கரண்டா. இன்னைக்கு அநேகமாக தேர்ட் எபிசோடும் அப்லோட் ஆகிடும், அதையும் மறக்காம செக் பண்ணுங்க. வீடியோவோட லிங்க்கை நான் இங்கே கொடுக்குறேன் எண்ட் ஸ்க்ரீனில், இல்லை கமெண்ட்லேயே நான் பின் பண்ணி வரேன். தயவு செஞ்சு போய் பாருங்க, ஒரு தரமான அனிமே அது. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.